டேய் ராகவ், நடந்தது நினைச்சு பெருசா வருத்தப்பட்டுக்காத. என்னைக்கு இருந்தாலும் இது நடக்கிறது தானே. டேய் விஷால், எப்படி நான் வருத்தப்படாம இருக்க சொல்ற? எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். அவன் வயித்துல என் குழந்தை வளருதுடா. ஆனா எதையுமே முழுசா என்னால சந்தோஷமா அனுபவிக்க முடியல. முதுகுக்கு பின்னாடி யாரோ கூடவே வர்ற மாதிரி பயந்து பயந்து ஒவ்வொரு நாளையும் கடத்த வேண்டியதா இருக்கு. நான் ரொம்ப கோழையா இருக்கேன் விஷால். டேய் ராகவ், என்னடா நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்னடா, கல்யாண மண்டபத்துல அம்மா சொன்னதை மறுத்து நான் வர்ஷினியை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நின்று இருந்தா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. இந்த பாரு, ரொம்ப யோசிக்காத. இல்ல விஷால், என்னால யோசிக்காம இருக்க முடியல. வர்ஷினி ஏற்காடு வரவே மாட்டேன்னு சொன்னா. ஆனா நான் தான் அவளை கம்பல் பண்ணி வர வச்சேன். அங்கேயாவது நான் ஒழுங்கா இருந்திருக்கணும்ல. இந்த பாரு ராகவ், இப்ப எதுக்கு நடந்த எல்லா தப்பையுமே உன் தலைமையில ஏத்திக்கிட்டு இருக்க? இதுவரை நடந்ததுக்கெல்லாம் நீ எப்படி பொறுப்பாவ? இல்லடா விஷால், நடந்தது எல்லாத்துக்கும் நானே தான் காரணம். உனக்கு வர்ஷினிய ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சோம் ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்ணதா அம்மா. நியாயமா பார்த்தா நீ அம்மா மேலதான் கோவப்படணும். அதை விட ஏற்காடுல உங்க 2 பேருக்கும் நடுவுல நடந்ததுக்கு நீங்களா காரணம்? எல்லாத்துக்குமே அந்த ஃப்ராட் ஸ்ரீஜா தானே காரணம். என் வருத்தமே அதான்டா. எனக்காக நீயும் இசையும் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. வர்ஷினியை காப்பாத்த இசை எவ்வளவு பெரிய போய் சொல்லியிருக்கா. என்னால எங்க லைஃப் மட்டும் ரிஸ்க்ல இல்ல, உங்க லைஃபையும் ரிஸ்க்ல வச்சிருக்கேன். இசை, அத்தை, நீ உட்காந்து சாப்பிடுமா. ஐயோ அத்தை பரவாயில்ல அத்தை, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்னம்மா, இந்தா நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட். அத்தை சாப்பிடு, எவ்வளவு லேட் ஆயிடுச்சு பாரு. ராகவ், இப்ப ஆரம்பி சரியா இருக்கும் பாரு. ம், மா, அடுத்த வாரம் அமெரிக்கால இருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வராருமா. ஓ, அவர் ரொம்ப ஃபேமஸான ஐ ஸ்பெஷலிஸ்ட். அவர் வந்த உடனே வேலையா அசோக் அவர்கிட்ட கூட்டிட்டு போய் காட்டலான்னு பிளான் பண்ணிருக்கேன். அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம். எப்படியோ அசோக்குக்கு அவன் பார்வை திரும்ப கிடைச்சிருச்சுன்னா அது போதும். வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். ஆமா ராகவ். ராகவ், ஒரு நல்ல நியூஸா சொல்லியிருக்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஐயோ, ஆ, என்னாச்சு சிந்தாமணி? சிந்தாமணி, என்ன ஆச்சு? தண்ணி குடிங்க. ஏய், தண்ணிய குடி சிந்தாமணி முதல்ல. எடுத்து குடி. குடிக்கிறேன் குடிக்கிறேன். ஓ, ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியலையே. என்னக்கா நீங்க எதுக்கு இப்ப வேகமா எழுந்திருச்சு வந்தீங்க? ஐயோ, எனக்கு அந்த விஷால் பேசினது கேட்டதும் ரொம்ப பயம் வந்துடுச்சு. பயந்த உடனே என் கை நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. விஷால் வேற கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அங்க இருந்து தப்பிச்சா போதுன்னு நான் வந்துட்டேன் ஸ்ரீஜா. நீங்க இப்படி வந்தாதான்க்கா அவனுக்கு நம்ம மேல இன்னும் சந்தேகம் அதிகமாகும். ஐயோ, எனக்கு அதெல்லாம் தெரியலம்மா. அந்த நேரத்துல எனக்கு அங்க இருக்க வேண்டாம்னு தோணுச்சு. அதான் நான் வந்துட்டேன். அக்கா, ஏன்க்கா இப்படி பயந்து சாவறீங்க? ஐயோ, மறுபடியும் அதே சொல்லி என் வயித்துல நீ புளிய கரைக்காத. ஏதாவது தப்புன்னு வந்தா உனக்கு அப்பதான் உங்க அப்பா இருக்காரு. ஆனா எனக்கு இங்க யாருமே இல்ல. ஏய், இந்த வீட்ல ராஜாத்தி மாதிரி சொகுசா வாழ்ந்தவனா இப்ப என்ன கொண்டு போய் அந்த ஜெயில கழித்திங்க வச்சா நல்லவா இருக்கும். அக்கா, நான் அப்படியெல்லாம் உங்களை விட மாட்டேன். முதல்ல அசோக் விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு முடிவு கட்டுறேன். ஐயோ, எதுவா இருந்தாலும் நீ யோசிக்காம உடனே செய்ய. இல்லனா அடுத்த வாரம் டாக்டர் வந்தாங்கன்னா நம்ம மாட்டிப்போம். நமக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கு. அக்கா, பண்றேன்க்கா, வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு அமைதியா படுத்து தூங்குங்க.
எல்லாரும் முன்னாடியும் இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணி என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுறாதீங்கக்கா. ஐயோ, நீயே சொல்ல மாட்ட. தலைவலியும் தண்ணி தாகமும் அவங்க உங்களுக்கு வந்ததுன்னு தெரியும். ஏன்க்கா இப்படி ஒலரிட்டு இருக்கீங்க? ஐயோ, நான் ஏதோ உளற. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஐயோ, என்னமோ போய் பண்ணுங்க. கடவுளே. என்ன இவங்க பயப்படுறத பார்த்தா நம்மளையும் மாட்டி விட்டுருவாங்களோ? எதுக்கும் கொஞ்சம் சேஃபா தான் இருக்கணும். அசோக், அசோக், அம்மா அம்மா என்னாச்சு அசோக்? என்ன அம்மா, என்ன அசோக்? கத்துன? யாரோ தலான வச்சு என் முகத்தை அழுத்தி என்ன கொலை பண்ண பார்த்தாங்க. என்ன என்னங்க என்ன சொல்ற சொல்றா? நீ? என்னது? ஆமாம்மா, கொலை செய்ய பார்த்தாங்களா? பண்ணு. யாரு? தெரியலம்மா. யார் இப்படி பண்ணிருப்பா? யாரா இருக்குங்க அது? என்னடா சொல்ற? கொலை செய்ய வந்தாங்களா? அதுவும் நம்ம வீட்லயா? ஆமாப்பா, நான் சத்தம் போட்டதால தான் அவன் ஓடி போயிட்டான்ப்பா. டேய் விஷால், முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லு. ராகவ், இந்த டைம்லலாம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டாம். நம்ம எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாமே. ஆமா ராகவ், அன்டைம் ஆயிடுச்சுல. எதுவா இருந்தாலும் நம்ம காலையில பாத்துக்குவோம். எப்படிங்க இத்தனை பேர் இருக்கும்போது எப்படி அவன் அசோக் ரூமுக்கு வந்திருப்பான்? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல சுபத்ரா. இசை, இந்த சிசிடிவி எல்லாம் ஆன்ல தானே இருக்கு. எல்லாம் ஆன்ல தான் மாமா இருக்கு. அசோக், நீங்க எதுவும் பயப்படாதீங்க. எல்லாருமே உங்களை சுத்தி தானே இருக்கோம். வந்தவன் யாருன்னு நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். பரவாயில்ல ஸ்டேஜா, உண்மையிலே நீ கிரேட்டு தான். நான் இங்க இருக்கும்போது அசோக்க யாரோ கொலை பண்ண பார்த்திருக்காங்கன்னா அது யாரா இருக்கும்? எனக்கு தெரியாம ஏதாவது நடக்குதா? ராகவ், விஷால், நீங்களாம் உங்க ரூமுக்கு போங்க. எதுவா இருந்தாலும் நம்ம காலையில பாத்துக்கலாம். போய் தூங்க. சரிப்பா, பாத்துக்கோங்க. அத்தை, நீங்க எது வேணாலும் விஷால வந்து கூப்பிடுங்க அத்தை. இல்ல இசை, நான் அசோக் கூட தான் இருக்க போறேன். நானும் உன் மாமாவும் அசோக் கூடவே இருந்துக்கிறோம். நீங்க போங்க போங்க. ம், போங்க. வாங்க. நீங்களும் போங்க. ஆ, ஆ வா. ம்.